வெல்கம் டு ஸ்ரீ ஹோம் கிச்சன். இன்னைக்கு பீட்ரூட் அல்வா செய்ய போறேன். பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கர்ல ஒரு ஒரு சின்ன கிண்ணத்துல பருப்பு வைக்கும்போது அது மேலே வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. அதோட ஒரு ஸ்பூன் ஏலக்காவும் சேர்த்து, ஒரு ஏலக்காய் போடுறதா இருந்தால் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. பொடி சேர்க்கறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த விழுத நல்லா இப்படி மைய அரைச்சுன்னு வந்துடணும். இதுக்கு 3/4 டம்ளர் நான் சக்கரை எடுத்துட்டு இருக்கேன். இதுல 2 டம்ளர் விழுது கிடைச்சது, எனக்கு அரைச்ச விழுது. அதுக்கு 3/4 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு போறோம், இந்த சுகர் சரியா இருக்கும். கொஞ்சம் சுகர் அதிகமா வேணுன்றவங்க நீங்க 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், முந்திரியும் பாதாம் 2 எடுத்துட்டு இருக்கேன். அடுப்புல பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் லேசா வெள்ளையாவே இருக்கட்டும், அப்பதான் பாக்குறதுக்கு மேல தூவும் போது அழகா இருக்கும். இதை எடுத்து வச்சு இந்த சக்கரை கரையறதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் விட்டுக்கலாம். பால் விட்டுட்டு அந்த சர்க்கரை இதுல போட்டுடலாம். அது கரைஞ்சு வரட்டும். மெதுவா சிம்பிள வச்சிருங்க, பால் திரிஞ்சு போயிடும். அதனால அந்த இதுலயே நம்ம கரைச்சி விட்டுட்டே இருக்கலாம். இந்த கலரி விட்டுட்டே இருக்கும்போது அந்த சர்க்கரை கரையஞ்சா போறோம். சர்க்கரை கரைஞ்சிட்டு நீங்க பால் தான் விடணும்ன்றது இல்ல, தண்ணியில விட்டும் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சா போறோம், பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்ப அந்த அரைச்ச விழுத அதுல விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம கலரின்னு வரலாம். கொஞ்சம் கெட்டி ஆகணும். பீட்ரூட் விழுதும் நல்லா திரண்டு வரணும். வர வரைக்கும் நம்ம கலரின்னு இருக்கணும்னா அடி பிடிக்காம கலரணும். பீட்ரூட்டு கறி இதெல்லாம் பண்ணி பொரியல்லாம் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பீட்ரூட்ல நல்ல சத்து எல்லாம் இருக்கு. நம்ம பீட்ரூட் அல்வாவா செஞ்சு கொடுத்தாக்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கலரிண்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் ஆகும். 5 நிமிஷமா நான் கலரின்னு இருக்கேன். கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குது. இன்னும் ஒரு 4 ஸ்பூன் நெய் விடலாம். நெய் உங்க விருப்பம், நீங்க விட்டாலும் விடலாம், விடாமையும் செய்யலாம். ஆனா விட்டாக்க கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகி நல்லா திரண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு கிளறணும். 10-15 நிமிஷம் ஆகும். நல்ல சுருளை வதங்கினாதான் நம்ம அல்வா கெட்டி பதம் வரும், நல்லாவும் இருக்கும். கனமான பேன் வச்சுதான் செய்யணும். லேசா வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா ரொம்ப லோ ஸ்லிம்மில் வச்சு பண்ணேன் நான். இப்போ கொஞ்சம் கெட்டியா வந்துடுது அல்வா. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கலரிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டி படட்டும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும், கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இந்த விழுது மிக்சியில போட்டு அரைச்சும் பண்ணலாம், இல்ல நீங்க துருவிட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். துருவினா கொஞ்சம் பெருசா பெருசா தெரியும். இந்த மாதிரி அரைச்சிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு நைஸா இருக்கும், அல்வா பதத்துல வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கலர்லாம். கொஞ்சம் இன்னும் கெட்டி ஆகட்டும். ஆறிட்ட ரொம்ப கெட்டி ஆயிடும். அல்வா நல்லா கெட்டி ஆயிடுத்து. இந்த மாதிரி திரண்டு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலரி வச்சுட்டு நம்ம நட்ஸ் நெய்யில வறுத்து வச்சிருக்கோம், அது மேல தூவி விட்டுடலாம். இப்ப பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.